ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே விடாமுயற்சி நாளை ரிலீஸ் ஆகிறது. மதுரை உட்பட தென் மாவட்டங்களில் பெரும்பாலான தியேட்டர்கள் புக் செய்யப்பட்டுள்ளது. முதல் ஷோவுக்கு எப்போதுமே டிமாண்ட் இருக்கும் என்பதால் அதை பயன்படுத்தி தலைக்கு ரூபாய் 500 நிர்ணயிக்க தியேட்டர் உரிமையாளர்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் மால்கள், அரசியல் செல்வாக்கு உடையவர்களின் தியேட்டர்களில் வழக்கம் போல் ரூபாய் 190 வசூலித்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த முரண்பாட்டால் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் தியேட்டர்களில் ரசிகர்கள் வருவது குறையும் என்கின்றனர் உரிமையாளர்கள். அவர்கள் கூறியதாவது: கூடுதல் கட்டணம் வசூலித்தால் ரசிகர்களின் எதிர்ப்புக்கும் அரசின் நடவடிக்கைக்கும் நாங்கள் ஆளாக வேண்டியிருக்கும். இக்குழப்பத்தால் ஆன்லைன் முன்பதிவு செய்வதில் சிக்கல் நீடிக்கிறது. இன்று தியேட்டர் நடத்துவதும் ரசிகர்களை வரவழைப்பதும் எங்களின் விடாமுயற்சியாக உள்ளது. ஒரே மாதிரியான கட்டணம் நிர்ணயித்தால்தான் அனைத்து தியேட்டர்களும் ஹவுஸ்ஃபுல் ஆகும். இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படும். OTT தளம், ஆன்லைன் திருட்டுத்தனமான படம் பதிவேற்றம் போன்ற சவால்களை சமாளித்து போட்ட காசை படம் வெளியான ஒரு வாரத்தில்தான் லாபத்துடன் எடுக்க முடியும். இதை கருத்திற்கொண்டு தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் உரிய தீர்வு காண வேண்டும். இவ்வாறு கூறினர்.